நான் கட்டகாடம்புள்ளியான் யோகராசா யோபின்சன் சுமன். எனக்கு கொக்குவில் என்று சொல்லி நாய்க்குட்டி என்று சொல்லி அவை வீட்டை ஒரே விசாரணைன்னு சொல்லி முதல் தடவை சொல்லி உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி அப்போ நான் அங்கே விசாரணை எடுத்து போனேன். சொல்லிச்சுன்னா இங்கே உங்களோட ஊர் முழுக்க எல்லாம் கஞ்சா போதைகள் வருகுது, நீங்கள் அதை பிடிச்சி தர போகணும், இல்லையண்டா நீங்கள் போய் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிச்சிடும். நான் சொன்னேன், சார் எனக்கு இப்போ சரியான பையன் சார், இது பெரிய எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு. இல்லை தெரியாதுன்னு சொல்லலாது, உண்ட ஊருக்குள்ளே வாரது உங்களை வடமராட்சி கிழக்கில் வருகுது, நீ அதை செய்து தர வேணும், இல்லைன்னு சொன்னால் உன்னை ஐஸு வச்சு புழு வச்சு உன்னை தூக்குவோம், இந்த குடும்பத்தை தூக்குவோம், கேஸை கொண்டே போடுவோம் அப்படின்னு சொல்லிச்சினோம். அப்போ நான் சொன்னேன், பயத்தில் சொன்னேன், அப்படின்னா நான் வந்தால் பிடிச்சி தரலாம்னு சொன்னேன். நான் பிடிச்சி தரலாம்னு சொன்னேன். அப்போ அவன் ஃபோன் நம்பருக்கு நான் கோல் எடுக்கிறதும் இல்லை, ஒன்றும் கோல் எடுக்கிறதே இல்லை. அப்போ அவன் ஏன் கோல் எடுக்கணும்னு சொல்லி இரவில் வருவினோம். இரவில் உன்னை விசாரிக்க போகிறோம்னு சொல்லி போட்டு அதில் வச்சு காலை கைக்கு விழால கேங்கப்பை போட்டுட்டு உடனே அடிச்சு போட சொல்லி என்ன இன்றைக்கு என்ன வருமா வேலையில் செய்து தருவியா என்று கேட்பினோம். அப்போ நான் சொன்னேன், சார் வேலை என்ன சார் வேலை இந்த பயமாக கிடக்குது, இந்த இடராக கிடக்குது, மதுபோதையை எல்லாம் ஒழிச்சு கொண்டிருக்குது, நீங்கள் கேட்குறீர்கள் இதை செய்தர சொல்லி கேட்குறீங்கள்னு சொல்லி என்னால் அது இது ஒன்றும் செய்யலாது சார்ன்னு சொல்லி சொல்ல, இல்லை அது அப்போ செய்யலான்னு சொல்லாது, நீ எப்படியோ செய்தே தரவோணும், எங்களுக்கு கைகோட் தான் முக்கிய பிரச்சனை, கைகோட் கேஸ் தான் எங்களுக்கு தேவை, நீ பிடிச்சி தரவோணும், இல்லைன்னு சொன்னால் உனக்கு அடிப்பேன்னு சொல்லி கொண்டே கேன் கப்பை போட்டுட்டு அடிக்கணும். இப்போ முந்தின நாள் சனிக்கிழமை இரவு நானும் பிள்ளையும் படுத்திருக்கிறோம். அப்படியே வந்தினம் என்ன செய்தினம் சத்தம் போடணும் சொல்லி போட்டு பிள்ளைக்கு பிஸ்டில் காதுகளில் வச்சினம், சத்தம் போடலாம், சத்தம் பண்ணாஞ்சினேன். இல்லை நாங்கள் அம்மா வீட்டுக்காரரை சொல்ல முடியல, வீட்டுக்காரரை சொல்லலாம், இதில் கதைச்சி போட்டு நான் விடுவோம் சொல்லி கடைச்சி போட்டு விடுவோம்னு சொல்லி போட்டு கேன் கப்பை அடித்து கொண்டு என் பிள்ளைய கண்ணையும் கட்டி போட்டு அங்கே கொண்டு போய் ஒரு கழுத்தறையில் கொண்டு போய் ஒரு கல் ரோட்டில் கொண்டு முட்டுக்காலில் கொண்டு போய் இறுதி போட்டு பிட்கையை போட்டு கேங்கப்பை போட்டு சொல்லி இப்போ சாமான் வேணும் எங்களுக்கு, சாமான் இல்லைன்னு சொல்லலாம், எங்கேயாலும் தெரியும் சாமான் எடுத்து தான். நான் சொன்ன சாமானுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் சார், இப்போ இந்த இடராக கிடக்குது, இந்த மதுபோதையை ஒழிச்சு பண்ணிக்கிறதே நீங்கள் சாமானுக்கு கேட்குறீங்கன்னு கேட்க, நான் என்ன உங்கள் சிந்தனையும் இல்லை செயற்பாடும் இல்லைன்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லலாதுன்னு சொல்லி போட்டு அடியை 2 அடிச்சு காது பக்கங்கள் எல்லாம் இடிச்சு மண்டைக்கெல்லாம் விட்டிச்சு, இங்கெல்லாம் மலைகளெல்லாம் வீங்கின வழி கிடக்குது. அப்போ நான் இதால் எனக்கு சரியான உயிரத்தில் அது அச்சுறுத்தலாக கிடக்குது. அவன் சொல்லி நம்ம சொன்னா இல்லைன்னு சொன்னால் உள்ள புள்ளையை தூக்குவோம், புள்ளையை புறம்பா கண்ணை கட்டி போட்டு கேன் கப்பை அடித்து போட்டு சொல்லிட்டோம், வெப்பால் அடிக்கணும், எனக்கு அடி பார்க்கல சொல்லிடாமல் கிடக்கு என்று அடிக்கலை சொல்லினோம். இல்லைன்னா இந்த சௌர தம்பியாகலை நான் தூக்கி கேஸ் போட்டே பற்றிடுவோம் அப்படின்னு. அப்போ எனக்கு வீட்டை இருக்க எனக்கு நிம்மதி இல்லாமல் கிடக்குது. நாளை தடுத்தவரி கூட்டிக் கொண்டு போய் விசாரணை பண்ணு மனுஷிக்கு தெரியாது, மனுஷி பார்த்துருக்கான், மனுஷி எழுப்பி பார்க்க எங்களை கடையில் மனுஷி அழுது குளறி மனுஷி தலையை சுற்றி விழுந்து எங்களை கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி போட்டு மனுஷி குளறி அடித்து திரிஞ்சாக பிடிய பிறந்தா பிடியத்தான் எடுத்து சொல்லிச்சுன்னா சொல்லி எங்களை வருதுன்னு சொல்லி அப்போ சொல்லிச்சுன்னு மாட்டேன், தங்களை விசாரித்த மட்டும் சொல்லி போட்டு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி கேஸ் என்ன பிடிச்சி தாரியுண்டு. நான் சொன்னேன் கேஸ் பிடிச்சி தரணும், அவன் அடியில் என்ன சொல்லணும், நான் சொன்னேன் நான் பிடிச்சி தரலாம்னு சொல்லி போட்டு என்னால் தாக்கு பிடிக்கிறா கிடக்குது, கொஞ்சம் ஒத்த பக்கத்து காதும் கேட்காதான். நான் சொன்னேன் ஓமன்னு சொல்லி போட்டு நான் இப்போ என்னென்னு கேட்டால் கீமரசில் வழக்கு நான் போகிறோம், எனக்கு இல்லை எந்த உயிருக்கு ஆபத்தாக கிடக்குது. அவை நாளை தடுத்தவரி சாமானை வச்சு இப்போ பிள்ளை மீசாலையை படிக்க போகிறது, பிள்ளைய தடுத்தவரி ஏதாவது கொண்டு போய் தடுத்தவரி படிக்க போகிறதுல வச்சு தூக்கிறோம்னு சொல்லி இப்படி கண்ணை கட்டி கேங்கப்போ எல்லாம் அடித்து எல்லாம் சின்ன பிள்ளைக்கு இப்படி செய்யணும், தடுத்தபடி கொண்டு வச்சு செய்துட்டால் அதால் தான் என்ன சரியான பயமாக கிடக்கு, வீட்டு அச்சுறுத்தலாக கிடக்கு. என்ன கேட்குறேன், உனக்கு வீட்டுக்கார தேவையா பிள்ளை தேவையா இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வேலை செய்யுதா. நான் சொன்னேன் வேலை இருந்தால் என்ன வேலை செய்கிறேன், இப்போ தான் மதுபோதையை ஒழிச்சு கொண்டு வருது, நீங்கள் இப்போ என்ன கேட்டால் கேட்குறீர்கள் மதுபோதையை செய்துற சொல்கிறீர்கள். அப்போ இதை நாங்கள் ஆரட்டு நாங்கள் இதை இப்போ கேட்குறது, நாங்கள் செய்துற சொல்லி நீங்கள் கேட்குறீர்கள், அடுத்தந்தாரிகள் செய்ய சொல்கிறீர்கள். எங்களுக்கு நாங்கள் பயமாக இருக்கணும், நாங்கள் நினைக்கிறோம் மதுபோதையில் போனால் போய் அங்கே போய் ஜெயிலில் போயிருந்து கரைச்சி போகிறோம், நாங்கள் எங்களை பிள்ளை குட்டியை நாளைக்கு யார் பார்க்குறதுன்னு இருக்கிறோம். அவை இப்போ நிற்கணும் செய்திட சொல்லி நிற்கணும், இல்லாட்டா நாங்கள் பொழுத வீடு பேமஸான ஆக்கள் இந்த ஊரில் நீ இருக்கவே மாட்டேன், இல்லைன்னா வேறு இடத்துக்கு தான் ஓடி தப்பணும். அப்போ அதால் எங்களுக்கு பயமாக கிடக்குது, எங்களுக்கு உயிரத்தெல்லாம் கிடக்குது. இதுக்கு ஒரு நீதி ஒன்று தாங்குவங்களுக்கு.
என்ன 4 தடவை இதோட வந்து 4வது தடவை தான் இப்போ கடைசியால் என்னால் பொறுக்கலாம் போட்டுது அச்சுறுத்தல் படுத்தி கொண்டிருக்கணும் 4 இருந்தால் தான் இந்த கேன் கப்பெல்லாம் போட்டு அடிச்சு முதலும் கொண்டே அடித்தவே ஒரு கணக்காக அடிச்சுட்டு இந்த அச்சல் அடித்த அடி என்ன செய்யணும் சரியான விவரமான இங்கே உத்தபகத்தை காதை கேட்கலாதான் அவை சொல்லி நம்ம என்னென்னு கேட்டால் நீ இந்த கேஸை பிடிக்க இல்லைன்னு சொன்னால் உங்களோட தம்பி சகோதரங்கள் இல்லை நாங்கள் தூக்குவோம்னு சொல்லிடும் இந்த சகோதரத்துக்கும் அச்சுறுத்தல் படுத்தி வைக்கிறோம் எப்படியோ தாங்கள் கை கோர்த்து போட்டு எழுதிடணும்னு சொல்லிடணும் அப்போ அதனால் நாங்கள் இப்போ இதுக்கு ஒரு நியாயம் உண்டு நீதி உண்டு எங்களுக்கு தேவை. வணக்கம், நான் ஜோனா ஜூனிசன், கட்டைக்காடு முள்ளியானில் வசிக்கிறோம். எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. கொக்கியில் பிரதேசத்தை சேர்ந்த நாய்க்குட்டி என்ற ஒரு தரப்பினர் வந்து எங்களோட டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களால் நிம்மதியாக படிக்கலாம் இருக்குது. நான் ஜோனா ஜூனிசன், கட்டைக்காடு முள்ளியானில் வசிக்கிறோம். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்கிற சில பிரிவுகள் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் அச்சுறுத்தினோம். மது போதைகள் ஒழிக்கிற என்ற நாட்களில் மதுவை திருப்ப செய்து தர சொல்லி எங்களை அச்சுறுத்தினோம். நான் ஓயல் படித்துவிட்டு இப்போது இருக்கின்றேன். என்னையும் கடைசியாக சனிக்கிழமை கொண்டு போய் எனக்கு விலங்கடித்து கண்ணையும் கட்டி கொட்டு நாள் அடித்தவே சரியாக இப்பையும் எனக்கு வலியாக கிடக்குது. அப்பா செய்யாத ஒரு தொழிலை செய்து சொல்லி அச்சுறுத்தி கொண்டிருக்கணும். எனக்கு நெத்தியில் பிஸ்டரை வச்சு வெறுட்டினவே என்ன உயிர் அச்சுறுத்தலுக்கு பயமாக இருக்குது. அதுக்கு நீங்களாம் எனக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை பெற்றுத்தர வேண்டும். யோராசா யோலிங்குரஸ், நான் கட்டக்காட்டில் வசிக்கிறேன். நான் 2 மணிக்கு எழுப்பி பார்க்க புள்ளி 5 பிணை காண இல்லை. அப்போ என்ன நடந்தது? படுத்திருந்தவே நான் உள்ளுக்கு படுத்திருந்தேன், வெளியில் படுத்திருந்தவே இவைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் அலைஞ்சாலே இதோட போய் கிடக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தபோது அவருக்கு ஒரு 7-8 பேர் வந்து இவைய கொண்டு போய் கிடக்குது. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னேன். என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து சவரங்களுக்கு சொன்னேன். அம்மா நான் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தேன். நான் ஒளிம்பி பார்க்க பிள்ளையும் இவரையும் காண இல்லை. நான் என்னம்மா செய்கிறதுன்னு சொல்லி அப்படியோ யோசிச்சு கொண்டு இருந்து எனக்கு ஒரு 10 வயசு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் கிரவுண்ட் சடி அவடமெல்லாம் போய் பார்த்தேன். நான் பார்த்த பொழுது இவ இல்லை. அப்போ பார்க்க இந்த அப்படியோ தேடி எப்படியோ பார்க்க இல்லை. 4 மணி போல் மகன் எடுத்தார். அம்மா என்னையும் அப்பாவே என்ன இப்படி அவை கொண்டு போய் எங்களை கொண்டு போய் மாமனியில் வச்சிருக்கணும். அம்மா நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களுக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ நான் என்ன ஐயா என்ன நடந்தது, என் அம்மா ஒழுப்பே இல்லை நீங்கள்ன்னு சொல்ல மகன் சொன்னார். எனக்கு என்னென்னு சொன்னால், அம்மா உங்களை உழுப்பு வேண்டாமன்னு சொல்லி அவை நெத்தியில் புலிஸ்டரை நீட்டிச்சினம். அப்படியோ விலங்கு போட்டு தங்களை அப்படியோ கொண்டு போட்டினோம். அம்மா அவை ஒன்று உங்களை உழுப்ப வேண்டாம்னு சொல்லி. அப்போ நாங்கள் உழுப்ப இல்லையம்மா, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களை மாமனியில் வச்சிருக்கணும், நாங்கள் வாரம்னு சொல்லி. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இவர் படிக்கிற மாணவர், இவர் மீசாலைக்கு போகிறவர் ஸ்கூலுக்கு போகிறவர், இவர் மீசாலைக்கு இவருக்கு என்ன ஒன்று நடக்குமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. இவர் தான் என் மூத்த பிள்ளை. இவர் ஓயில் எழுதி போட்டு இப்போ ரிசல்ட்ஸ் வேறு இல்லை. அவர் இப்போ ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து மீசாலையில் கல்வி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறது? இவரை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இல்லை அனுப்ப வேண்டாமா? என்ன செய்கிறது? என்ன பிள்ளைக்கு என்ன நடக்குமோ? இல்லை என்ன பிள்ளை என்ன விட்டுட்டு பிள்ளைய கொண்டு போய் இன்னும் படிச்சுட்டு கொண்டு எங்கே